ஆறாம் வகுப்பு இயல் 6 கூடித் தொழில் செய், கவிதை பேழை, கடலோடு விளையாடு. போட்டித் தேர்வாளர் அனைவருக்கும் வணக்கம். போட்டித் தேர்வுக்கான விளக்கங்களை மட்டுமே நான் பாடங்களில் கூறியிருப்பேன். நுழையும் முன், பாடல் மனிதர்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது, அசதியை போக்குகிறது. அதனால்தான் தமிழர்கள் பிறந்தது முதல் இறப்பு வரை பாடலை தொடர்பு படுத்தியிருக்கிறார்கள். பிறக்கும்போது தாலாட்டாகவும் இறக்கும்போது ஒப்பாரியாகவும் பாடப்படுவது நமது மரபு. இடையிடையே உழைக்கும் மக்களுக்காகவும் மற்றும் விளையாடும் வீரர்களுக்காகவும் பல பாடல்களையும் பாடியிருக்கிறார்கள். உழைக்கும் தொழிலாளர்கள் களைப்பு தெரியாமல் இருக்க பாடி மகிழ்கிறார்கள். வாட்டும் வெயிலையும் தாக்கும் புயலையும் தன் கூட்டாளியாக்கிக் கொண்டு மீன் பிடிப்பவர்கள் மீனவர்கள். அம்மீனவர்களின் பாடலை கேட்போம் வாருங்கள். விடிவெள்ளி நம் விளக்கு ஐலசா, விரிகடலே பள்ளிக்கூடம் ஐலசா, அடிக்கும் மழை நம் தோழன் ஐலசா, அருமை மேகம் நமது குடை ஐலசா, ஐலேசா ஐலசா, வெண்மணலே பஞ்சுமெத்தை ஐலசா, விண்ணின் இடி காணும் கூத்து ஐலசா, பாயும் புயல் நம் ஊஞ்சல் ஐலசா, பனிமூட்டம் உடல் போர்வை ஐலசா, ஐலேசா ஐலசா, காயும் கதிர் சுடற்கூரை ஐலசா, கட்டுமரம் வாழும் வீடு ஐலசா, மின்னல் வரி அரிச்சுவடு ஐலசா, பிடிக்கும் மீன்கள் நம் பொருள்கள் ஐலசா, ஐலேசா ஐலசா, முழு நிலவே கண்ணாடி ஐலசா, மூச்சடக்கும் நீச்சல் யோகம் ஐலசா, தொழும் தலைவன் பெருவானம் ஐலசா, துணிவோடு தொழில் செய்வோம் ஐலசா, ஐலேசா ஐலசா. இந்த பாடலை கேட்கும்போது புரட்சி நடிகர் அவர்களின் ஒரு பாடலும் நமது நினைவிற்கு வரும். அது, தரைமேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான், வெள்ளி நிலாவே விளக்காயெரியும், கடல்தான் எங்கள் வீடு, முடிந்தால் முடியும் தொடர்ந்தால் தொடரும், இதுதான் எங்கள் வாழ்க்கை, இதுதான் எங்கள் வாழ்க்கை என்ற பாடலும் நமது நினைவிற்கு வரலாம். சொல்லும் பொருளும். கதிர் சுடர். கதிர் கதிரவனை குறிக்கிறது. சுடர் ஒளி, கதிரவனின் ஒளி. மின்னல் வரி, மின்னல் கோடு, இடிமின்னல் தோன்றும்போது வானத்தில் வரக்கூடிய மின்னல் கோடு. அரிச்சுவடி, அகர வரிசை எழுத்துக்கள். பாடலின் பொருள். மீன்பிடிக்க கடலுக்கு செல்பவர்கள் மீனவர்கள். அவர்களுக்கு விண்மீன்களே விளக்குகள், விரிந்த கடலே பள்ளிக்கூடம், கடல் அலையே தோழன், மேகமே குடை, வன்மையான மணலே படுத்துறங்கும் பஞ்சுமெத்தை, விண்ணின் இடி அவர்கள் காணும் கூத்து, சீறி வரும் புயலே விளையாடும் ஊஞ்சல், பனிமூட்டம்தான் உடலை சுற்றும் போர்வை, அனல் வீசும் கதிரவனின் ஒளிச்சுடர்தான் மேற்கூரை, கட்டுமரம்தான் அவர்கள் வாழும் வீடு, மின்னல் கோடுகளே அடிப்படை பாடம், மலை வீசி பிடிக்கும் மீன்களே அவர்களது செல்வம், முழு நிலவுதான் கண்ணாடி, மூச்சடைக்கு செய்யும் நீச்சலே அவர்கள் செய்யும் தவம், வானமே அவர்கள் வணங்கும் தலைவன். இவற்றிற்கிடையே மீனவர்கள் மன உறுதியோடு தொழில் செய்கின்றனர். ஆகவே அவருடைய தொழிலை சிரமம் இல்லாமல் செய்வதற்காகத்தான் இடையிடையே இவ்வாறான பாடல்களையும் பாடிக்கொண்டிருப்பார்கள். நெய்தல் திணை. கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் திணை எனப்படும். அங்கு வாழ்கின்ற மக்களை பரதவர் பரத்தியர் என்று அழைப்பர். நெய்தல் திணைக்குரிய தொழில் மீன்பிடித்தல், உப்பு விளைவித்தல். பூ தாழம்பூ. நூல்வெளி. நூல் குறிப்பு. நாட்டுப்புற பாடல். உழைக்கும் மக்கள் தம் களைப்பை
மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடல் நாட்டுப்புற பாடல். இந்த நாட்டுப்புற பாடலுக்கு வாய்மொழி இலக்கியம் என்ற ஒரு பெயரும் உண்டு. வாய்மொழி இலக்கியம் என்றால் காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் அதற்கு வாய்மொழி இலக்கியம் என்ற ஒரு பெயரும் உண்டு. நாட்டுப்புற பாடல்கள் பல வகைப்படும். அதில் தொழில் பாடல்கள், விளையாட்டு பாடல்கள், தாலாட்டு பாடல்கள் என பல வகையாக இருக்கிறது. தொழில் பாடல்களை ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு என்று பல வகைப்படுத்தலாம். ஆசிரியர் குறிப்பு: இப்பாடல்களை தொகுத்தவர் பெயர் சு. சக்திவேல் அவர்கள். இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் நாட்டுப்புற இயல் ஆய்வு. நன்றி.